ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலத்தோடு தான் நான் வந்திருக்கேன். வாங்க அந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு 9 டாட்ஸ் வச்சுருக்கேன். இடையில புள்ளி வச்சுருக்கேன். அதாவது சந்து புள்ளி, இடப்புள்ளி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இடையில புள்ளி வச்சு தான் இந்த புள்ளி 1 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக. ஓகேங்களா? பாருங்கள், கீழே லாஸ்ட்டாக 1 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். ஓகே, பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இந்த 9 டாட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம நியூ இயர் கோலம் போடலாம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். 3 கார்னரில் வந்துட்டு பூ வர மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த 3 புள்ளி ஃபஸ்ட்டு இணைச்சிட்றோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு புள்ளி இருக்காது. பாருங்கள், நான் இப்போ வைக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் புள்ளி வச்சு கூட இப்படி இழுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க தான், இந்த 2 புள்ளிக்கும் இடையில ஒரு புள்ளி நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் வரும். வச்சும் இழுத்து விடலாம், வைக்காமல் நீங்கள் பூ இழுத்து விடலாம். இப்படி அழகாக இழுத்துக்கலாம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்கள் இடையில வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி எழுதுறதுக்காக தான் நான் உங்களுக்கு உள்ளே எதுவுமே டிசைன் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போது சேம் அதே மாதிரி தான் அந்த 3 புள்ளியை இணைச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 புள்ளியும் இணைச்சிட்டோம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 புள்ளியும் நம்ம இணைச்சிட்டோம். தென் 3 புள்ளி வந்துடும். அடுத்ததும் 3 புள்ளி வந்துடும். அடுத்த புள்ளி 3 புள்ளி வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 புள்ளி வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? 2 மட்டும்தான் புள்ளி இல்லாமல் வரும். அதை நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நோட்டை திருப்பி போடணும். நோட்டை திருப்பி போட்டால் தான் எனக்கு ஷேப் அழகாக வரும். நான் நோட்டை திருப்பிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துலேருந்து எப்படி ஆரம்பித்தாங்கங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் நோட்டை அப்படியே வச்சு போடுறேன். இப்போ வந்துட்டு இந்த கார்னரில் அந்த 3 புள்ளிக்கும் இழுத்துட்டோம். அதே மாதிரி அந்த 2 புள்ளிக்கும் இணைச்சாச்சு. இந்த 3 புள்ளிக்கும் நம்ம இணைச்சிட்டோம். இந்த 3 புள்ளியும் நம்ம கொண்டு வந்து இணைக்க போகிறோம். நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இது உங்களால் ஈஸியாக போட முடியும். இப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு வாசலில் போடும்போது அந்தந்த இதழ் வரையும் போது அந்தந்த இடத்துக்கு போய் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் சென்டரில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, அது ட்ரையாங்கிள் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நம்ம பூ வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் சென்டரில் லீஃப் இருக்க மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்டோன்ட்டு. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இடையில வந்துட்டு லீஃபில் லைன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது வாசலில் போட்டிங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா லுக்காகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? வாங்க இதுவும் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு நீங்கள் கோலம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன கலர் கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வாசலில் போடும்போது ஈஸியாக கலர் கொடுத்துட்டு ஈஸியாக நம்ம கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போ சென்டரில் இருக்கிற புள்ளி வந்துட்டு நீங்கள் அழிச்சிடலாம். நீங்கள் வாசலில் போடும்போது லைட்டாக அழிச்சிட்டிங்கனாவே அழிஞ்சிடும். இந்த மாதிரி நான் சென்டரில் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் புள்ளி வச்சு. இப்போ சென்டரில் இருக்கிற புள்ளி வந்து நீங்கள் அழிச்சிடுங்க, அந்த பூக்கு நடுவில் இருக்கிற புள்ளியை. இல்லைன்னா நீங்கள் அப்படியே எழுதி மறைக்கிறதா இருந்தாலும் மறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஹாப்பி நியூ இயர் அப்படி எழுதிக்கோங்க. இந்த 3 பூவில் 2025 போட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்மைல் ஃபேஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப அழகாக வந்துட்டு நம்ம ஈஸியாக இதை முடிச்சிட்டோம். ஓகே, இது கலர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற புள்ளி போயிடும். என்னால் அழிக்க முடியாது, நான் ஸ்கெட்சில் புள்ளி வச்சதுனால. ஓகேங்களா? இதுக்கு நான் கலர் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்கள் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த குச்சி மாதிரி வரைஞ்சி அதுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா டிசைன். உங்களால் எக்ஸ்ட்ரா டிசைன் இதில் ஏதாவது கொடுக்க முடியுது அப்படின்னா கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கோலத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்துருக்கேன். எப்போவுமே அவுட்லைன் ஒரு கலரு, உள்ளே கொடுக்கறது ஒரு கலர் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவுட்லைன் நம்ம ஒயிட் கலர் கோலப்படியில் தான் கொடுப்போம். ஸோ அதனால் உள்ளே கான்ட்ராஸ்ட்டாக தானே கொடுப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் கலர்லேயும் அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க கோலத்தை. இது எவ்வளோ சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாசலில் போட்டு நீங்கள் வந்துட்டு அசத்துங்க. இப்போது இதே வந்துட்டு 9 புள்ளியில் வேற ஒரு கோலத்தை நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், புள்ளி 9 டாட்ஸ் வச்சுட்டோம். இதுக்கு இடையில நம்ம புள்ளி வைக்க போகிறோம். இது வந்துட்டு சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க, இடைப்புள்ளி, மிடில் டாட்டு, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லுவாங்க. நான் 2வது புள்ளி 2க்கு இடையில் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மேலே இருக்கிற 2 புள்ளியும் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன் நானே.
அதுவுமே அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அதுவுமே மிஸ்டேக் தான். சப்போஸ் அதை எப்படி வச்சுட்டிங்க அப்படின்னாலும் இந்த கோலத்தை வந்துட்டு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே. ஒன்றும் இல்லை, அந்த புள்ளி கொஞ்சமாக கிராஸாக போனாலும் நம்ம வந்துட்டு வாசலில் போடும்போது அது கரெக்டாக இழுத்து விட பழகிக்கணும். புள்ளி தப்பாக வச்சுட்டோம், அந்த புள்ளிக்கு நேராகவே நம்ம போய் இழுத்து விட்டோம் அப்படின்னாலும் அது வந்துட்டு தப்பு தான். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 2 புள்ளி வச்சுட்டு ஒன்றோட நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதனால தான் உங்களுக்கு புள்ளி வச்சு காமிச்சேன். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புள்ளி கோணையாக வச்சுட்டோம், இப்போ அந்த 3 புள்ளி இணைக்கும் போது சென்ட்ரு புள்ளி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அப்போ நாங்கள் அந்த சென்ட்ரு புள்ளிக்கு கொண்டு போய் நேராக இணைக்கும் போது கோணம் வந்துட்டு கோணையாக வருது அப்படின்ட்டு. அப்படி கோணையாக புள்ளி வச்சாலும் நீங்கள் நேராக இழுத்து விட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கோலமே நீங்கள் புள்ளி அவ்வளோ தூரம் வச்சுட்டு அழிச்சிட வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன். நாம் கரெக்ட் பண்ணே பழகிக்கணும், அவ்வளோதான். அது பிகினர்ஸுங்கனால இந்த ப்ராப்ளம்லாம் அப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்பயும் பாருங்கள், நான் அந்த கார்னர்லேருந்து அடுத்த 2 புள்ளிக்கு இடையில கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆனால் என்னால் கரெக்ட் பண்ணி போட்டுக்க முடியும். அதுதான். இப்போ பாருங்கள், அந்த பூ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அப்படியே நம்ம ஸ்டாராக மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கார்னர் வந்துடலாமா? இப்போது இதே மாதிரி டீல தோட போகிறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கோடு எக்ஸ்ட்ரா இழுத்து இப்போ இழுத்துக்கிறோம். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அது 2 ட்ரையாங்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க. 3ஐயும் வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இழுக்க வந்துடும். ஓகே, இப்போ இதுலேயும் வந்துட்டு நம்ம இழுத்து விட போகிறோம். இந்த 3 புள்ளியிலுமே அந்த 2க்கு இடையில ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புள்ளி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டேன். இருந்தாலுமே அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம வரைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல பார்த்தீங்களா? லைட்டாக இருந்தால் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த கோணையாக வச்சிங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் நல்லா வரைய பழகிக்கோங்க. இல்லை அந்த புள்ளியிலே கொண்டு போய் இணைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற நீங்கள் என்ன நினச்சிட்டு போடுறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக கிடைக்காது. அவ்வளோதான். சும்மா லைட்டாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு இப்படியும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி எழுதி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் போட போகிறேன் அந்த லீஃபுக்கிட்டே லீஃப் இல்லை சாரி விளக்கு தான் நான் போட போகிறேன். இதில் பாருங்களேன், புள்ளி 3 புள்ளியும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுக்கடுத்த புள்ளியில் பாருங்களேன், கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு பென்சில் வச்சுருக்கோமாங்களே அந்த புள்ளிக்கு இந்த சைடு அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு புள்ளி இப்போ விளக்கு வளையிற இல்லையா, அந்த சென்ட்ரு புள்ளி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பக்கமாக வச்ச மாதிரி தான் இருக்குது கோணையாக. ஆனால் இருந்தாலும் நம்ம நேராக வரைய பழகிக்கிறோம். ஓகேங்களா? இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள், இந்த புள்ளியில் நான் இழுத்துட்டு வரேன்னா, இப்போ இந்த புள்ளி வச்சு தள்ளி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனாலும் நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த புள்ளியிலே நான் அந்த புள்ளி ஷேப்புக்கே வரையும் போது பாருங்களேன், கோணையாக வருது. லைட்டாக கோணையாக இருக்குது, ஆனால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் அதை வந்துட்டு அந்த புள்ளியை பார்க்காம இந்த புள்ளி வந்துட்டு நோட்டில் வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படியே தெரியுது ஸ்கெட்ச் பண்ணதுனால. ஆனால் வாசலில் உங்களுக்கு அப்படி தெரியாது. நீங்கள் அழகாக வந்துட்டு இழுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறேன். அழகாக வந்துட்டு நீங்கள் தெரியாத மாதிரி இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பார்க்குறவங்களுக்கு நீங்கள் புள்ளி தப்பாக வச்சுருக்கீங்கன்னு தெரியக்கூடாது. யாராலுமே வந்துட்டு புள்ளி ரொம்ப கரெக்டாக வச்சுலாம் போடுறவங்களாம் வந்துட்டு கஷ்டம்தான். எல்லாருனாலையும் வந்துட்டு அதை போட முடியாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொதப்பும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறதான் இந்த கோலத்தோட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் புள்ளி வந்துட்டு எப்படி கரெக்டாக இனிமேல் வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் இதுக்கு நான் கலர் கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலத்தில் புள்ளிகள் வந்து தப்பாக வச்சாலும் எந்த மாதிரி வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். மிஸ்டேக்காக வச்சா எந்த மாதிரி கோலம் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோணையாக வரும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டாருக்கும் எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்களும் வேணும்னாலும் ஸ்டாருக்கு எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு அழகான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.